இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதை பார்த்துட்டு அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி உங்களால் அப்ளை பண்ணவும் முடியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேகன்சி சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட். இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே இருக்கிற ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். ஸோ இவங்க வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேகன்சி பொறுத்த வரைக்கும் ஐடிஐ, டிப்ளமோ, கிராஜுவேட்ஸ் அண்ட் என்ஜினியரிங் பிஇ படித்தவங்க எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஆக்சுவலாக காரைக்குடியில் இருக்குது. உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக நோட்டிஃபிகேஷன் நம்பர் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். நோட்டிஃபிகேஷன் நம்பர் APP-08/2026. ஸோ இந்த வேகன்சியை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துருவோம். இந்த காரைக்குடியில் இருக்கிற இந்த இன்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே இருக்கிற ஒரு அட்டானமஸ் பாடி இது. ஸோ இதில் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் பண்ணுறாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழே இந்த அட்டானமஸ் பாடி ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் இவங்க இன்வைட் பண்ணியிருக்காங்களே, இது எல்லாமே வாக்கின் இன்டர்வியூ தான். ஸோ உங்களுடைய நீங்கள் படித்த சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துகிட்டு அவங்க கொடுத்துருக்க அந்த டேட்டில் அவங்க கொடுத்துருக்க இடத்துக்கு அவங்க சொல்லியிருக்க டைமுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அண்டர் அப்ரண்டிஸ் ஆக்ட் படி உங்களை ரெக்ரூட் பண்ணிப்பாங்க. அந்த ட்ரைனிங் முடிஞ்சப்புறம் உங்களோட ஜாப் கன்ஃபர்மேஷனாக இல்லையா அப்படின்றதையும் நீங்கள் இந்த அப்ரண்டிஸ் ட்ரைனிங்கில் நீங்கள் எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணீங்க, அதே மாதிரி அவங்களோட நீட் இதை வச்சு அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஐடிஐக்கான அப்ரண்டிஸ்ஷிப். ஸோ இந்த ஐடிஐ அப்ரண்டிஸாக செலக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 பொசிஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 12 பொசிஷனில் 1 இயர்க்கானது யாருன்னா மெஷினிஸ்ட், இதில் ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. ஐடிஐ பாஸ் பண்ணியிருக்கணும். எலக்ட்ரீஷியன் இதில் 3 வேகன்சி இருக்குது. இதுக்கும் குவாலிஃபிகேஷன் ஐடிஐ. வயர்மேன் இதில் 2 வேகன்சி இருக்குது. இதுக்கு ஐடிஐ பாஸ் பண்ணியிருக்கணும். எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் இதில் 2 வேகன்சி இருக்குது. அதே மாதிரி ரெஃப்ரிஜரேட்டர் அண்ட் ஏசி மெக்கானிக் இதில் 2 வேகன்சி இருக்குது. டிராஃப்ட்மேன் சிவிலில் 1 வேகன்சி, டர்னரில் 1, ப்ளம்பரில் 1, கார்பெண்டரில் 1. ஸோ இந்த கார்பெண்டர் வரைக்கும் 1 இயர்க்கான ட்ரைனிங் பீரியட் உங்களுக்கு 11,040 rupees per மந்த்தாக உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் கிடைக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி வெல்டர் PASAA, வெல்டரில் 1, PASAAல 1 இருக்குது, 2 இருக்குது. ஸோ இந்த 3 வேகன்சியும் 1 இயர்க்கான ட்ரைனிங் உங்களுக்கு கிடைக்கும். 10,560 உங்கள் ஸ்டைஃபண்டாக கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 12th one. இது பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஃபார்மர் அண்டு ப்ராசஸர், இதில் ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. இதுக்கு 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் ஏதாவது ரெகக்னைஸ்டு போர்டில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். ஸ்டேட் போர்டு ஆர் சென்ட்ரல் போர்டு எதில் வேணால் பாஸ் பண்ணியிருக்கலாம். இந்த ட்ரைனிங்கும் 1 இயர் தான். உங்களுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 6,800 per month அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் ஐடிஐயும் பிலோ ஐடிஐ படித்தவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இவ்வளோ தான். அடுத்தது டிப்ளமோ பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 விதமான ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரைனிங்கும் பார்த்தீங்கன்னா 1 இயர். இது ஸ்டைஃபண்ட் 10,900 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிவில் இன்ஜினியரிங்கில் டிப்ளமோ படித்தவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் டிப்ளமோ படித்தவங்களுக்கு 2 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் டிப்ளமோ படித்தவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் டிப்ளமோ படித்தவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ மொத்தமாக 4 வேகன்சி தான் டிப்ளமோ படித்தவங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் இன்ஜினியரிங் அண்ட் நான் இன்ஜினியரிங் இதில் அப்ரண்டிஸ்ஷிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமான வேகன்சி இருக்குது. ஒன்று இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ், அதாவது பிஇ பிடெக் சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு ஒரு வேகன்சி இருக்குது. அதே மாதிரி ஏதோ ஒரு பேச்சுலர் டிகிரி படிச்சிருந்தா போதும், ஏதோ ஒரு டிகிரி படிச்சிருந்தா போதும். அது நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் இதில் 3 வேகன்சி இருக்குது. இது ரெண்டுக்குமே இந்த கிராஜுவேட்ஸ் பொறுத்த வரைக்கும் 1 இயர் ட்ரைனிங் தான். 12,300 உங்களுடைய ஸ்டைஃபண்டாக இருக்கும். ஸோ இது எல்லாமே வாக்கின் இன்டர்வியூ தான். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வாக்கின் இன்டர்வியூ மட்டும்தான் செலெக்ஷன். இவங்களுடைய வெப்சைட்டில் அப்ளிகேஷன் ஃபார்மேட் ஒன்று இருக்குது. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை நான் இந்த வீடியோலையும் கொண்டு வந்திருக்கேன். அதோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து அதை அவங்க கேட்டிருக்க டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிக்கணும்.
ஃபில் பண்ணிவிட்டு அவங்க என்ன மாதிரியான, அதாவது நீங்கள் நேட்ஸில் போய் உங்களுடைய ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் நேட்ஸில். அதில் ஒரு 12 டிஜிட் நம்பர் ஒன்று வரும், என்ரோல்மெண்ட் நம்பர். அதை வந்து இந்த அப்ளிகேஷனில் எழுதணும். அதை தவிர அவங்க சொல்லியிருக்க அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அவங்க சொல்லியிருக்க டேட்டுக்கு வாக்கின் இன்டர்வியூவாக நீங்கள் போயிடலாம். இதை தவிர வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது ஐடிஐ கிராஜுவேட்ஸ், நீங்கள் டிப்ளமோ எது படிச்சிருந்தாலும் ஐடிஐ வந்து ஐடிஐ ட்ரேட் அப்ரெண்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா https://apprenticeshipindia.org/candidate-registration இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை நீங்கள் முடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிளான டீட்டெயில்ஸ், அதாவது உங்கள் ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, உங்கள் அப்பா பேர், அம்மா பேர், உங்கள் பேர், டேட் ஆஃப் பர்த்து, நீங்கள் எந்த இடத்துல படிச்சீங்க, எந்த விதமான ட்ரேட் வந்து படிச்சிருக்கீங்க, அதில் என்ன மார்க் வாங்குனீங்க, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான். அதை கொடுத்து நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு 12 டிஜிட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வரும், என்ரோல்மெண்ட் நம்பர் வரும். அந்த என்ரோல்மெண்ட் நம்பர் இது மாத்திரம் இல்லை, உங்களுக்கு ஃப்யூச்சருக்கும் அது தேவைப்படும். ஸோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அந்த ஐடி, பாஸ்வேர்டு எல்லாமே நீங்கள் வந்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த என்ரோல்மெண்ட் நம்பரை இந்த அப்ளிகேஷனில் ஃபில்அப் பண்ணும். ஸோ கிராஜுவேட்ஸ் வந்து இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் அட்டன் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கான அந்த வெப்சைட் வந்து https://nats.education.gov.in இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா உங்களை நீங்களே என்ரோல்மெண்ட் பண்ணிக்கணும். அதாவது உங்கள் நேமோ டேட் ஆஃப் பர்த்தோ அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ் கொடுத்து என்ரோல்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கும் ஒரு 12 டிஜிட் என்ரோல்மெண்ட் நம்பர் வரும். அதை வந்து இவங்களுக்கு கொடுக்குற அப்ளிகேஷனில் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ ஐடிஐ அப்ரெண்டிஸ்ஷிப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எதுக்கு போக சொல்லியிருக்காங்க அப்படின்றத எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையே ஒரு வழிமுறையாகவே கொடுத்துருக்காங்க. https://www.apprenticeshipindia.gov.in இதில் போயிட்டு லாகின் ஏற்கனவே இருந்தால் லாகின் போங்க, இல்லை அப்படின்னா ரெஜிஸ்டர் போங்க. ரெஜிஸ்டர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு டெமோ வீடியோ இருக்குது, அதை பார்க்க சொல்லியிருக்காங்க. எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்றத டெமோ வீடியோவாக இருக்குது. அதுக்கப்புறமா ப்ரொஃபைல், எல்லாமே ப்ரொஃபைல்லாம் உங்கள் நேமு, டேட் ஆஃப் பர்த், இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ணி அந்த என்ரோல்மெண்ட் நம்பரை எடுத்துக்கலாம். ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்கள் நேமோ இல்லை அப்பா பேரோ அம்மா பேரோ நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஐடி கார்ட்லேயும் அதே மாதிரி நீங்கள் படிச்சிருக்க சர்டிஃபிகேட்ஸ் 10th 12th இல்லை ஐடிஐ டிப்ளமோ எது படிச்சிருந்தாலும் அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ்லையும் ஒரே மாதிரி இருக்கா பார்த்துக்கோங்க. எல்லாம் வேறு மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா தப்பாக தான் போகும். அதே மாதிரி நீங்கள் டைப் பண்ணும் போதும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணுங்கள். ஸோ டெக்னீஷியன், அதாவது டிப்ளமோ படிச்சிருந்தாலோ கிராஜுவேட் படிச்சிருந்தாலோ கோ டு https://nats.education.gov.in இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு அவங்க கேட்டுட்ருக்க அந்த டீட்டெயில்ஸை கொடுத்து நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஒரு யூனிக்யூ என்ரோல்மெண்ட் நம்பர் வரும், அதை வந்து ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. ஜென்ரேட் பண்ணப்பறம் 1 டே வந்து வெயிட் பண்ண சொல்கிறாங்க. 1 டேக்கு அப்புறம் ஸ்டெப் 2 போக சொல்கிறாங்க. ஸ்டெப் 2ல் வந்து லாகின் பண்ணிக்கோங்க, ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து. அதுக்கப்புறமா வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரெக்வஸ்ட் மெனுவில் போயிட்டு செலக்ட் ஃபைண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு போட்டு CSIR-CECRI அப்படின்னு சர்ச் பண்ண சொல்கிறாங்க. அதில் உங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணி கிளிக் அப்ளைன்னு கொடுத்து அப்ளை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து டிப்ளமோக்கும் கிராஜுவேட்ஸ்க்கும். ஸோ டேட் அண்ட் டைம் ஆஃப் வாக்கின் இன்டர்வியூ பார்த்தீங்க அப்படின்னா 10th August 2026. ஸோ அந்த அன்னைக்கு 9லேருந்து, அதாவது ரிப்போர்ட்டிங் டைம் 8:45, மேக்ஸிமம் வந்து 10:30க்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா கேண்டிடேட்ஸை உள்ளே அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 8:45லேருந்து உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. எங்கே அப்படின்னா சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட், காரைக்குடி. ஸோ இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் போயிடுங்க. போயிட்டு வாக்கின் இன்டர்வியூ வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஏஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஐடிஐ படிச்சிருந்தீங்கன்னா மினிமம் ஏஜ் 14 இயர்ஸும் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் டிப்ளமோ படிச்சிருந்தீங்கன்னா மினிமம் ஏஜ் 18 இயர்ஸ், மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 24 இயர்ஸ். கிராஜுவேட்ஸ் பிஓஓ இல்லை எனி கிராஜுவேஷனோ படிச்சிருந்தீங்கன்னா உங்களோட மினிமம் ஏஜ் 21 இருக்கணும், மேக்ஸிமம் ஏஜ் 26. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி இருக்கும். எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு அவங்களோட சர்வீஸ் படி இருக்கும். ஐடிஐ வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஐடிஐயோ கிராஜுவேஷனோ 8th இல்லை பிஇ படிச்சிருக்கீங்களோ ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் படிச்சிருக்கணும். படிச்சிருந்தா அது இல்லாமல் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து
ஃபுல் டைமில் படிச்சிருக்கணும். போஸ்டல்லையோ இல்லை டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்லேயோ இல்லை வேறு எந்த வகையிலும் நீங்கள் படிச்சிருக்கக்கூடாது அப்படின்றது ரொம்ப முக்கியம். ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷன் படித்தது இல்லாமல் நீங்கள் 2022, 23, 24, 25 ஆர் 2026 பாஸ் அவுட் ஆன கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் கிராஜுவேட்ஸாக இருந்தாலும் சரி, டெக்னீஷியன்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் 2022லேருந்து 2026க்குள்ளே படித்த அந்த கேண்டிடேட்டு தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கேட்டிருக்கிற அந்த ட்ரேடு அந்த அந்த மேஜர் தான் நீங்கள் படிச்சிருக்கணும். யாரெல்லாம் நாட் எலிஜிபிள் இந்த வாக்கின் இன்டர்வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் கிராஜுவேஷன் படித்தவங்க நாட் எலிஜிபிள். அதே மாதிரி ரெகக்னைசேஷன் இல்லாத இன்ஸ்டியூட், அதாவது யூஜிசியோ ஏஐசிடியோ ரெகக்னைஸ் பண்ணாத ஒரு இன்ஸ்டியூஷனில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வாக்கின் இன்டர்வியூ வர வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி ஏற்கனவே ஏதாவது ஒரு கம்பெனியில் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்களும் அப்ளை பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 1 இயருக்கு மேலே நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல ஒரு கம்பெனியில் ஏதோ ஒரு இன்ஸ்டியூஷனில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அவங்களும் இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்க்கு வர வேணாம்னு சொல்லியிருக்காங்க. சாண்ட்விச் டிப்ளமோவோ, ப்ரைவேட் டிப்ளமோவோ, பார்ட் டைமோ, டிஸ்டன்ஸோ, ஷார்ட் டேர்ம் கோர்ஸோ படித்தவங்க நாட் அக்செப்டபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வாக்கின் இன்டர்வியூ போக வேண்டாம். வாக்கின் இன்டர்வியூ போகும்போது அவங்க கொடுத்துருக்க அந்த அப்ளிகேஷனை கரெக்டாக ஃபில் பண்ணி எடுத்து சைன் பண்ணி வச்சுக்கோங்க. இது இல்லாமல் உங்கள் கிட்ட இருக்க சர்டிஃபிகேட்ஸ், அதாவது ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், இதெல்லாம் வந்து கேஒய்சின்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட். ஸோ இது எல்லாமே ஒரு செட் வந்து ஃபோட்டோ காப்பி எடுத்துக்கோங்க. அதை செல்ஃப் அட்டஸ்டேஷன் கீழே உங்கள் கையெழுத்தை போட்டுக்கோங்க. ஒரு ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் எடுத்துக்கோங்க. ஸோ இது எடுத்துக்கிட்டு நீங்கள் அங்கே வந்து ரீச் ஆகிடலாம். ஒரிஜினலும் எடுத்துக்கணும், அஸ் வெல் அஸ் வந்து ஃபோட்டோ காப்பியும் நீங்கள் எடுத்துக்கணும். நீங்கள் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, நான் கிரீமி லேயர், இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட்டை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே இருக்கனால உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. அதே சமயத்தில் வந்து கேட்டகரி வைஸ் ரிலாக்ஸேஷனும் உண்டு. கேட்டகரி வைஸ் வந்து உங்களுக்கான பிளேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்றதையும் எடுத்துக்கோங்க. இந்த வாக்கின் இன்டர்வியூ நடக்கிற அன்றைக்கி உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ மறக்காமல் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்தாலோ, நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் கையில் வச்சுருக்கனால இல்லை அப்படின்னாலும் அவங்க வந்துட்டு உங்களை நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ அவங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மேட் இதுதான். இதுக்கான லிங்க் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதிலே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இந்த அப்ளிகேஷனை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ட்ரேட் ஆர் டிசிப்ளின் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன ட்ரேட் படிச்சிருக்கீங்க? நீங்கள் ஏசி மெக்கானிக்கா, இல்லை மெஷினிஸ்டா, இல்லை வந்து எலக்ட்ரிக்கல் படிச்சிருக்கீங்களா, எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிங்களா, அதை வந்து மேலே மட்டும் நோட்டிஃபிகேஷன் நம்பர் வந்து போட்டுருங்க. அதேமாதிரி நேம் இன் ஃபுல் லெட்டர், அது வந்து நீங்கள் வந்து பிளாக் லெட்டரில் எழுதுறீங்க. அப்பா பேர் ஆர் ஸ்பவுஸ் நேமு, மதர் நேம் எழுதிடுங்க. ஜெண்டர் நீங்கள் மேல், ஃபீமேல் இல்லை டிரான்ஸ்ஜெண்டர் எது வேணால் நீங்கள் எழுதிக்கோங்க. அதே மாதிரி வந்துட்டு டேட் ஆஃப் பர்த் அப்படின்னும் போது டேட்டு ஃபஸ்ட்டு 2 காலமில், அடுத்த 2 காலமில் மந்த்து, அதுக்கப்புறம் இயர் வந்து ஃபில்அப் பண்ணிக்கோங்க. இந்த பாக்ஸில் வந்து பெர்மனண்ட் அட்ரஸ், உங்களோட ப்ரெசன்ட் அட்ரஸ் எது வந்து உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண வசதியாக இருக்குமோ அந்த அட்ரஸை வந்து இந்த பாக்ஸில் எழுதிடுங்க. 7 கீழே இருக்க அந்த பாக்ஸில் கான்டாக்ட் டீட்டெயில்ஸில் மொபைல் நம்பர், ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் உங்கள் அப்பாவோடதோ அம்மாவோடதோ கொடுக்கலாம். இமெயில் ஐடியை கண்டிப்பாக எழுதிருங்க. அதே மாதிரி கேட்டகிரியில் நீங்கள் என்ன கேட்டகிரியை சேர்ந்தவங்க, அன்ரிசர்வ்டா, ஓபிசியா, எஸ்சி, எஸ்டி, இடபிள்யூஎஸ்ஆ, பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டா அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். நேஷனாலிட்டியில் இந்தியன் நேஷனல் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்தியன் நேஷனல்ஸ் போட்டுருங்க. மெரிட்டல் ஸ்டேட்டஸில் நீங்கள் மேரிடா அன்மேரிடா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அது நான் சொன்னேன் இல்லையா, நாப்ஸ்லேயோ வந்து நீங்கள் என்ரோல் பண்ணணும். அதில் 12 டிஜிட் என்ரோல்மெண்ட் நம்பர் கிடைக்கும்னா அந்த நம்பரை வந்து இந்த 11th காலமில் தான் நீங்கள் எழுதணும். உங்களோட ஆதார் நம்பரை 12th காலமில் எழுதுங்க. ஸோ 13வது காலமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படித்த விஷயங்கள், நீங்கள் 10th படிச்சிருக்கீங்க அப்படின்னா மெயின் சப்ஜெக்ட் என்ன ஸ்டேட் போர்டா, சென்ட்ரல் போர்டா, அது இயர் ஆஃப் பாசிங் எவ்வளோ பர்சன்டேஜ், அதே மாதிரி ஐடிஐ நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா, இல்லை 12th படிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ். ஸோ அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு 14th காலம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கம்பெனியில் ஏதோ ஒரு டெசிக்னேஷனில் ஒரு 6 மாதம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இல்லை வேறு என்ன விஷயங்கள் இருக்கோ எக்ஸ்பீரியன்ஸில் அதை வந்து நீங்கள் தாராளமாக இங்கே மென்ஷன் பண்ணலாம். இதை தவிர வேறு ஏதாவது அவங்களுக்கு சொல்கிறமான முக்கியமான விஷயம் ஏதாவது இருந்தால் எனி அதர் ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 15வது காலமில் கேட்டிருக்காங்க. ஸோ அதில் ஏதாவது இருந்தால் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம், இல்லைன்னா நாட் அப்ளிகபிள்னு போட்டுக்கலாம். டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து ஒரு 2 லைன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு டிக்ளரேஷனை படித்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் அப்படின்ற இடத்துல உங்கள்
கையெழுத்த போடுங்க. பிளேஸ் அப்படின்ற இடத்துல நீங்கள் சொந்த ஊர், நீங்கள் எங்கேருந்து அங்கே வாக்கின் இன்டர்வியூ போகிறீங்களோ ஸோ உங்களோட பிளேஸ் ஆக்சுவலாக கம்யூனிகேஷன் அட்ரஸோட அந்த பிளேஸ் எதுவோ அது போட்டுருங்க. டேட் வந்து நீங்கள் என்னைக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணுறீங்களோ அந்த டேட்டும் போடலாம், இல்லை வாக்கின் இன்டர்வியூ போகிற டேட்டும் போட்டுக்கலாம். ஸோ டேட் போட்டுருங்க. ஹவு டு ஃபில் த அப்ளிகேஷனில் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன மாதிரியான விஷயம், இப்போ நான் சொன்ன விஷயம் தான். ஸோ அது எல்லாமே வந்து நீங்கள் படித்து பார்த்து இந்த அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணிக்கோங்க. இதோட நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துக்கோங்க, ஒரு ஃபோட்டோ காப்பி, ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் எடுத்துக்கோங்க. கேஒய்சி அப்படிங்கிற ஆதார் கார்டு, அதே மாதிரி டிரைவிங் லைசன்ஸு, இல்லை பாஸ்போர்ட்டு, ஓட்டர் ஐடி, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸும் நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க. நான் இங்கே ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற இந்த வெப்சைட் வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டு, ஒரிஜினல் அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அதே மாதிரி செகண்ட் கொடுத்துருக்கிற லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன், நான் இங்கே வீடியோவாக கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் இது. ஸோ இந்த லிங்க்கை டச் பண்ணிங்கனாவே நோட்டிஃபிகேஷன் போயிடும். நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படித்து பாருங்கள். இதில் நான் கொடுத்துருக்காத இந்த வீடியோவில் கொண்டு வராத இன்ஃபர்மேஷன் கூட நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அந்த நோட்டிஃபிகேஷனை படிச்சுட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணலாம். ஸோ தேர்டாக நான் கொடுத்துருக்கிற இந்த லிங்க் வந்து அப்ளிகேஷனுக்கான லிங்க். இதை டச் பண்ணிங்கனாவே அப்ளிகேஷன் பேஜுக்கு போய்டும். அதை அப்படியே டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். இந்த வாக்கின் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிற எல்லா கேண்டிடேட்டுக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு வேகன்சி வீடியோவில் மறுபடியும் பார்ப்போம். தேங்க்யூ.